அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி வெப்சைட்டில் தற்போது ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிடி பிஆர்டி எக்ஸாம் தொடர்பாக ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து தமிழ் பாடத்திற்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு லிஸ்ட்டு வந்து எனேபிள் ஆகலை. மேபி அந்த கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் அந்த வித்துகள்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கலாம். மேபி அது இன்னும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாரையே அந்த லிஸ்ட்டுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், எப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க, எப்போ அடென்டம் வெளியிட்டாங்க, அதன் பிறகு ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, சிவி வந்து எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அது கூட இன்எலிஜிபிள் லிஸ்ட்டோட சேர்த்து வேரியஸ் டேட்டில் வந்து வெளியிட்டோம் அப்படிங்கிறதுலாம் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு எண்ணெலாம் குறிப்பிட்டு சொல்லி த டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட் ரிலீசிங் த ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் த சப்ஜெக்ட் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ் வில் பி ரிலீஸ்டு ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் அண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு த வேரியஸ் ரிட் பெட்டிஷன்ஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்டு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போன்று இப்போ சமீபத்தில் இந்த 2% அமைச்சு பணியாளர் வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் ஃபார்வேர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிஆர்பிக்கும் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பக்கூடிய வேலைகளை வந்து டிஆர்பி தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதே போன்று அமைச்சு பணியாளர்களுக்குமே விரைந்து அந்த பட்டியெல்லாம் தயார் செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம கூடிய விரைவில் அவர்களுக்கு வந்து அந்த கலந்தாய்வு முடிந்த உடனே நமக்கு வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இனிமேல் கொஞ்சம் நம்ம கவனத்தோடு இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம 2% எப்போ வந்து நம்ம கலந்தாய்வு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதுவும் இன்னும் ஒரு 7 நாட்களுக்குள்ளார அந்த அவங்களுக்கு வந்து கலந்தாய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது முடிந்த உடனேயே நமக்கும் வந்து அதாவது பிடிபிஆர்டி செலக்டட் டீச்சர்ஸுக்குமே உடனடியாக கலந்தாய்வு நடத்தி ஜாயினிங் டேட்டும் மேபி உடனே இருக்கலாம். அது நம்ம இந்த 2% அமைச்சு பணியாளர்களில் நம்ம கலந்தாய்வின் போது அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது எப்போ ஜாயினிங் டேட் இருக்கிறதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு அடுத்த அப்டேட் கிடைச்சுன்னா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.